Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் குரோக்கோ வந்துட்டு நான் என்னோட பாஸை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக போறேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருப்பான். உன்னோட புது பாஸ் எதுவும் கொண்டு வர போறியா அப்படினு சொல்லிட்டு நம்ம கோச்சும் கேக்குறாங்க. ஆமா, யூசுவலா நான் இத ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருக்கிறப்ப தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ எனக்கு காகமி மேல நம்பிக்கை இருக்குது. காகமியுமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான். அதனால இந்த பாஸை காகமியால கண்டிப்பா கேட்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படினு சொல்றேன். இப்போ 4th குவார்ட்டர்மே ஸ்டார்ட் ஆக போகுது. சேரின் வந்துட்டு 47, சுட்டோக்கு வந்துட்டு 61 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சிரும் நம்ம இப்ப அழுக போறோமா இல்ல சிரிக்க போறோமான்னு சொல்லிட்டு. சோ வாங்க நம்ம என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எல்லாரையுமே கூட்டு போறான். ஆப்போனன்ட்ஸ்க்கே ஷாக்கா இருக்குது. என்னடா இவங்க திடீர்னு இவ்வளவு ஃபயர்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசேமே வெளிய இருந்து பாக்குறான். குரோக்கோ மறுபடியும் கேம்க்குள்ள வந்துட்டான் போல அப்படினு சொல்றான். அதுக்கு கீசேவோட ஃப்ரெண்ட் டாக்கோ இருக்கிறவரை குரோக்கோவால எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் பிளானோட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பால வந்துட்டு ஹியூகா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவன் குரோக்கோ கிட்ட பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் குரோக்கோ கூடயே டாக்கோ எங்க போனாலும் ஓடிக்கிட்டு இருக்கான். சோ ஹியூகா வந்துட்டு பால காகமி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். காகமி கிட்ட மிடோரிமா தான் நின்னுகிட்டு இருக்கான். காகமி வந்துட்டு மிடோரிமா அவங்க கேப்டன் ரெண்டு பேரையுமே தாண்டி பாஸ் அந்த பக்கம் மீட்டோபே கிட்ட தந்துடுறான். மீட்டோபே அதை அழகா ஷூட் பண்ணிடுறான். அவங்க கேப்டன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இவனாவே ஷூட் பண்ணாம பால பாஸ்லாம் பண்றான், முந்தி மாதிரி விளையாட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கா இருக்குது அவருக்கு. மிடோரிமாவுமே நினைக்கிறான் குரோக்கோ மூஞ்சிலே பஞ்ச் விட்டல பய தேறிட்டான் போல. ஆனா அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா தான் இருக்குது, அதுக்குள்ள இவன் டயர்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அவங்க கேப்டனே வந்துட்டு பால மிடோரிமா கிட்ட பாஸ் பண்றான். மிடோரிமா வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னால என்ன ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண போறான். காகமி பின்னாடி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் காகமி கிட்ட கோச் வந்துட்டு டைம் அவுட்ல பேசினதை காட்டுறாங்க. கோச் வந்துட்டு உன்னால இப்ப எவ்வளவு ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு என்ன, நான் கேம் ஃபுல்லா கூட ஜம்ப் பண்ணுவேன், நான் இப்ப நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இல்ல உங்ககிட்ட ஸ்டாமினா சுத்தமா இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னையே அதிகமா புஷ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாக்குறாங்க. அவன் காலை பார்த்துட்டு உனக்கு 2 ஜம்ப் தான் லிமிட்டட், அதுக்கப்புறம் உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நீ 2 ஜம்ப்ல ஒன்ன வந்துட்டு மேட்சோட முக்கியமான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணு, அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஒரு ஜம்ப் 4th குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் ஷாட் அவனை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே நினைச்சுக்கிட்டு மிடோரிமா இப்ப ஷூட் பண்ண வரும்போது காகமி பின்னாடி இருந்து பால கரெக்டா தட்டி விட்டுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவனால இன்னும் ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமாக்கு பயங்கர ஷாக்கா போச்சு. அந்த பால ஹியூகா எடுத்து இசுகி கிட்ட கொடுக்க இசுகி அப்படியே ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குறான். மறுபடியும் சேரி டீம் வெறும் 10 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. கோச் நம்ம இப்பவே காகமியோட ஜம்ப் யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் 10 நிமிஷத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாம் கோச் கிட்ட கேக்குறாங்க. இப்போதைக்கு மிடோரிமா வந்துட்டு காகமியால ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்புவான். அவன் எந்த அளவுக்கு நம்புறானோ அந்த அளவுக்கு பால ஷூட் பண்றத குறைச்சிடுவான். சோ இதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லாமே நம்ம குரோக்கோ கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க கோச். உன்னால என்னோட ஹாக்கையில இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோவும் குரோக்கோ கிட்ட சொல்றான். அவனோட மிஸ் டைரக்ஷன் இப்ப டாக்கோ கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, என்னடா பண்ண போற குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவுமே ஒண்ணும் புரியாம நிக்கிறான். ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டாவே அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. டாக்கோவோட ஹாக்கை வந்துட்டு என்டையர் கோர்ட்டையுமே நல்லா பாக்குறது தான். அதனாலதான் அவனோட அட்டென்ஷன் வேற எந்த பக்கம் இருந்தாலும் அவன் குரோக்கோ மட்டுமே அவ்வளவு அக்யூரேட்டா பாத்துக்கிட்டு இருந்தான். எப்பவுமே குரோக்கோவோட மிஸ் டைரக்ஷன் அப்ப அவனை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. அதுவே குரோக்கோ இப்ப அவனோட மிஸ் டைரக்ஷன் ஆப்போசிட்டா யூஸ் பண்ணனா டாக்காவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவன் சைடு கொண்டு வர வச்சிட்டான் அப்படினா அவனோட விஷன் இப்ப ஃபுல்லாவே குரோக்கோ சைடு மட்டும் தான் இருக்கும். இதனால டாக்காவோட ஹாக்கையோட ரேஞ்ச் கம்ப்ளீட்டா கம்மியாகும். அந்த ஒரு கேப்ல குரோக்கோ தப்பிச்சிடலாம். சோ இதுதான் இப்ப இருக்க ஒரே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி குரோக்கோ அவனோட ரேஞ்ச குறைச்சு அழகா இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். அப்ப பால இசுகியுமே கொண்டு வந்துட்டு காகமி கிட்ட தர்றான். இரு பொறுமையா இரு, குரோக்கோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் காகமியை வாட்ச் பண்ணா மட்டும் போதும், காகமி எனக்கு நல்லாவே தெரியும், எப்படினாலும் குரோக்கோ வந்துட்டு பால காகமி கிட்ட தான் தருவான், அதனால காகமி நல்லா வாட்ச் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல உன்னால கண்டிப்பா முடியாது, இது வரைக்கும் நான் அந்த பாஸோட டைரக்ஷனை மட்டும் தான் மாத்திக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அந்த பாஸோட ஸ்பீடையுமே நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ பால செம்மையா குத்தி விட்டுறான். ஃபாஸ்டா அவ்வளவு ஸ்பீடா வர பால காகமி அக்யூரேட்டா பிடிச்சிடுறான். காகமி டிஃபெண்ட் பண்றதுக்கு மிடோரிமா தான் நின்னுகிட்டு இருக்கான். கோச் சொன்ன மாதிரி இதுதான் அந்த முக்கியமான நேரமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா இப்ப ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி செம்மையா ஜம்ப் பண்ணி மிடோரிமாவோட தலைக்கு மேல போய் பேஸ்கெட் குள்ள அமுக்குறான். பால ஸ்கோர் பண்ணிட்டு இவங்க இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப காகமி குரோக்கோ கிட்ட வந்துட்டு எனக்கு என்னவோ தெரியடா, கோச் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு தான் தோணுது, என்னால ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தோணல, நான் இதை ஒரு வெறுப்போட தான் சொல்றேன், இருந்தாலும் வேற வழி இல்ல, இதுக்கப்புறம் இந்த கேமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அந்த மேட்சை கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் பேஸ்கெட் பால் கையில வச்சு சுத்திக்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வயசாகுது போல அப்படின்ற மாதிரி செம்ம சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இப்போ மிடோரிமா வெர்சஸ் குரோக்கோ இவங்க 2 பேருக்கான கேம் நடந்துகிட்டு இருக்கு போல, அதுலயும் குரோக்கோ தான் வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, ஏன்னா நான் லவ் பண்றது அவனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. சரி பொறுமையா பார்க்கலாம், கேம் முடியறதுக்குள்ள நம்ம எதுவும் சொல்லிட முடியாது, 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான், 2 பேருமே சாம்பியன்ஷிப் டைட்டில் கடந்த 3 வருஷமா வச்சிருந்த ஒரு ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப மேட்சை காட்டுறாங்க. குரோக்கோ அவனோட பாஸ் எல்லாம் வழக்கத்தை விட மாறா செம்ம ஸ்பீடா டக்குன்னு தந்துகிட்டு இருக்கான். அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, நம்ம டீம் பிளேயர்ஸும் சூப்பராவே ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குறாங்க. இப்ப பாயிண்ட் டு டிஃபரன்ஸ் வெறும் 2 பாயிண்ட் கம்மியா இருக்காங்க சைரின்னு. இப்ப சுட்டாகோ டீம் வந்துட்டு டைம் அவுட் கேட்டுறாங்க. அந்நேரம் மிடோரிமா குரோக்கோ கிட்ட வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு குரோக்கோமே வந்துட்டு ஒரு நாள் என்கிட்ட சொன்ன தெரியுமா, 2 பாயிண்ட் விட 3 பாயிண்ட் தான் பெட்டர், அதான் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் எடுக்கிறது பாயிண்ட் அதிகமா கிடைக்கும் அண்ட் இம்ப்ரெசிவாவும் இருக்கும் தான். அதுக்கும் மேல இப்ப இவன மாதிரி இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறது தான் அதை விட ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கிறது தான் அந்த ஸ்கோர்ஸை விட அதிகமான ஒர்த்தாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். டைம் அவுட்ல அவங்க டீமோட கோச்சுமே வந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் தான் கேம்ல இருக்குது, நீங்க எல்லா பாலையும் மிடோரிமா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த காகமி இன்னுமே ஜம்ப் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா அவனால ஜம்ப் பண்ண முடியாது, அவங்க கோச் தான் அவனை ஏதோ ட்ரிக் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நம்பர் 10 சுத்தமா ஜம்ப் பண்ணவே முடியாது, அதனால நீங்க மிடோரிமாட்ட பால பாஸ் பண்ணி 3 பாயிண்டா எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு பால மிடோரிமா கையில தான் தூக்கி போறான். ஹியூகாக்கு ஐயோ மிடோரிமாவா, நம்ம காகமியால வேற இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஹியூகா நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம கோச்சுமே சொல்றாங்க, எனக்கு தெரியும்டா நீங்க அடுத்து இதைத்தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல குரோக்கோ உள்ள வந்து பால தட்டி விட்டுறான். ஒன்ஸ் காகமியால ஜம்ப் பண்ண முடியாது நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பாலையும் மிடோரிமா கிட்ட தான் தருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருப்பாங்க. அந்த பால வாங்கி ஹியூகா கொண்டு போய்கிட்டு இருக்கான். நேரம் அவங்களோட கேப்டன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை நம்பி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல தான். எங்க சீனியர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி பெருமை இருக்குது. சோ ஒரு கிங்க வின்னிங்க தவிர அதிகமா பெருமைப்படுத்துற விஷயம் சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹியூகாவை ஷூட் பண்ண விடாம தடுத்து விட்டுறான். இன்னும் கேமுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. சைரன் டீம் இன்னும் 2 பாயிண்ட் கம்மியா தான் இருக்காங்க. அடுத்து மறுபடியும் மிடோரிமா லாங்ல இருந்து ஒரு பால் ஷூட் பண்றேன். இப்ப சைரன் 76 ஷூட்டோக்கு 81 சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 30 செகண்ட் தான் டைம் இருக்குது. அடுத்து பால் வந்துட்டு இசுகி கிட்ட இருக்குது. பால் ஏன்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்டு வாங்கி ஒரு 3 பாயிண்ட் மறுபடியும் அவன் ரிட்டர்ன் வாங்குறான். இன்னும் கேமுக்குள்ள ஒரு 18 செகண்ட் தான் இருக்குது. அவங்க பிளேயர் கிட்ட பால் போகுது. அந்த பால் குரோக்கோ உள்ள வந்து தட்டி விட்டுறான். பால் இசுகி கிட்ட வருது. இசுகி அந்த பால் பிடிக்கிறதுக்குள்ள அவங்க டீம் பிளேயர் பால் வந்துட்டு கோட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுறான். இப்போ வந்துட்டு சைரன் பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரி சொல்லிடுறாங்க. நம்ம கீசே வந்துட்டு இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் சைரனோட லாஸ்ட் சான்ஸ், பார்க்கலாம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீசேவோட ஃப்ரெண்டும் சொல்றான். ஹியூகா தான் 3 பாயிண்ட் எடுக்கிறதுனால அதனால அவங்களோட கேப்டன் வந்துட்டு ஹியூகாவை போய் மறைச்சுக்கிறான். இப்போ சைரன் வின் பண்ணணும் அப்படின்னா ஹியூகா கண்டிப்பா 3 பாயிண்ட் எடுத்து ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா இது இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீசேவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பால் வந்துட்டு இசுக்கு கையில தான் இருக்கு. அவன் நின்ன இடத்துல ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹியூகா வந்துட்டு டக்குனு பின்னாடி ஓடி போக ஆரம்பிச்சான். காகமி வந்து அவங்களோட கேப்டனை மறைச்சுக்கிறான். என்னடா இது இவன் 3 பாயிண்ட் லைன்ல இருந்து ரொம்ப பின்னாடி போறானே, அங்க இருந்து ஷூட் பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. இன்னும் ஒரு 6 செகண்ட் தான் இருக்குது. இசுகியுமே செம்ம ஸ்பீடா ஹியூகா கிட்ட பால தூக்கி போட்டுறான். ஹியூகாவுமே கரெக்டா ஜம்ப் பண்ணி பால அவ்வளவு அக்யூரேட்டா பாஸ்கெட் குள்ள தூக்கி போட்டுறான். இன்னொரு 3 செகண்ட் தான் இருக்குது. சைரன் வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கே செம்ம ஷாக்கு. நம்ம டீம் பிளேயர்ஸ்ல இருக்கும் செம்ம சந்தோஷம். காகமியுமே வந்துட்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மிடோரிமா வந்துட்டு நீங்க இன்னும் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கரெக்டா டாக்கோவுமே வந்துட்டு கீழே விழுந்த பால டக்குன்னு எடுத்து மிடோரிமா கையில கொடுக்குறான். அவனை டிஃபெண்ட் பண்ற விதத்துல காகமி தான் நின்னுகிட்டு இருக்கான். நான் எந்த ஒரு சான்ஸையுமே விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு கேம் பசர் பீட்டரோட முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். நம்ம கோச்சுக்கு பயங்கர ஷாக்கா போச்சு. ஐயோ சோலி முடிஞ்சிரா, காகமியால ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட இருக்காங்க. மிடோரிமாவுமே பால கொண்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். நாங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் காலு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஜம்ப் பண்ணியே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி குதிச்சிடுறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்ததுடா, உன்னால ஜம்ப் பண்ணவே முடியாதுன்ற சிச்சுவேஷன் இருந்தா கூட நீ குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் அதிகமா நம்பினேன். அதனாலதான் நான் இப்ப ஜம்ப் பண்ணி உன்னை ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா வந்துட்டு ஜம்ப் பண்ணி இறங்கிடுறான். காகமியை ஃபேக் காட்டி அவன் ஜம்ப் பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஏமாத்தவும் செஞ்சிடறான். காகமி கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். கோச்சுரா சோலி முடிஞ்சு அவ்வளவுதான், நம்ம ஷூட்டாகோ டீம் தான் கண்டிப்பா வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல கதை இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி குரோக்கோ வந்துட்டு அவனோட பால பின்னாடி இருந்து தட்டி விட்டுறான். ஏண்டா இப்ப வந்து நீயே காகமி அவ்வளவு நம்புறப்ப நான் அவனை நம்ப மாட்டேனா, அவன் ஜம்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நீ இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓ மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. சோ இதை நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வெயிட் பண்ணி அவனோட பால தட்டி விட்டுட்டான். இப்ப டைமுமே 0 செகண்டுக்கு வந்துருது. மிடோரிமாவால பசர் பீட்டர் பண்ண முடியல. சோ சைரன் டீம் கேமை வின் பண்றாங்க. கேமை வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஆட்டம் தாங்கவே முடியல. எல்லாம் செம்ம சந்தோஷம் ஆயிடுறாங்க. அப்போ டாக்கோவுமே மிடோரிமா கிட்ட வந்துட்டு வா இப்ப போய் நம்ம லைன் அப் பண்ணி ஆகணும், உன்னோட ஜாதகம் கூட சம்டைம்ஸ் தப்பா இருக்கும் பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். 82-81 சொல்லிட்டு சைரன் டீம் கேமை வின் பண்ணிருக்காங்க. மிடோரிமா வெளியே வந்துட்டு மலையில நடந்துகிட்டு இருக்கான். யாரும் அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்தோடனே அந்த ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துது. மிடோரிமா எப்படி இருக்க, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் கேம்ல வின் பண்ணிட்டியா இல்ல தோத்துட்டியா ஏதாவது ஒன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவன் கடுப்பாய் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் போன் வருது. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். வர்றா நீ எதுக்குற இப்ப இவ்வளவு எரிச்சலா பேசுற, எனக்கு தெரிஞ்சு நீ கேம்ல தோத்துட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. அவுமினே இது நீதானே, நான் உனக்கு ஒரு வார்னிங் தரேன், சாம்பியன்ஷிப் லீக்ல நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அப்படியா நீ இப்ப என்னப்பா சொல்ல வர, உனக்கே ஆல்ரெடி தெரியும், the only one who can beat me is me அப்படின்னு சொல்லிட்டு அவுமினே சொல்றான். அப்பதான் அவுமினேவோட ஃபேஸையுமே நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அண்ட் இப்ப லாஸ்டா அவுமினே வந்துட்டு ஒரு டயலாக் சொன்னா தெரியுமா, அது வந்துட்டு அவனோட சிக்னேச்சர் டயலாக். என்ன ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள்னா அது கண்டிப்பா நான் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான். ஜெனரேஷன் ஆஃப் பிராக்கலோட முரட்டுத்தனமான ஒரு ஷூட்டர் இவன் தான். இவனோட கேம் பிளே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நடுநடுங்கி போயிருவீங்க. அவனோட டயலாக் இவனுக்கு தான்டா ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Bye guys.